அம்மனைக்கு பார்த்திங்கன்னா இந்த பூவன் வாழை இது ஒரு தார் வெட்டியாச்சு. நீ இந்த தாரோடு வந்து இந்த வாழைகளை பூவன் வாழைகளை ஃபுல்லாமே இப்போ நம்ம வயலில் ஃபுல்லாமே அழிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து மக்கள்கள் வந்து யாரும் விரும்பி வாங்க மாட்றாங்க, சாப்பிட மாட்றாங்க. அதனால் வந்து நம்ம பூனை அழிச்சிட்டு இது வந்து சிறுமலை வாழை மலை வாழை, அதனால் இப்போ மலை வாழை வைக்கிறோம். ஆனால் இந்த வாழை இப்போ நீ உருவாகிறதுக்கு நம்மளுக்கு 2 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இப்போ இதுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வாழையடி வாழையாக நம்ம தார் வெட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா மக்கள்கள் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து பிளான் கரெக்டாக பண்ணிடணும். அதாவது ஒன்று வைக்க போகும்போதே என்ன வைக்க போகிறோம், இது வந்து எப்படி வளரப்போகுது அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் நிறையா வந்து பூவன் வாழை நிறையா வச்சுட்டேன். இப்போ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூவனை ஃபுல்லாக அழிச்சிட்டு வேறு வாழை தான் இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் முன்னாடியே நம்ம வந்து ஒன்று வைக்க போகும்போது அது வந்து அந்த மரத்தோட குணம் எப்படி இருக்கும், அது மார்க்கெட்டுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் நீ நம்ம வேறு வாழைகளில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, நம்மளுக்கு எல்லாமே வருமானம் வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே நம்ம அழிச்சிட்டு இனி இது 2 ஆண்டுகளுக்கு இது வர்றதொட்டிக்கு நம்ம வந்து இன்னும் 2 ஆண்டுகள் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும்.